கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க பொண்ணு ஒரு பெரிய பணக்காரனை தேடி போயிருந்தா ஏன் பையனுடைய சூழ்நிலை என்னங்க ஆகுறது? எப்படி நன்னா இருப்பா? நன்னாவே இருக்க மாட்டா பாருங்க. அம்மா ப்ளீஸ்மா, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. லேபர்ஸ் வீட்லலாம் போய் தேட சொன்னியா? ஸ்ரீவத்சம் ஓடி போயிட்டான்னு ஊருக்கு தெரியுமா? டேய், பதட்டத்துல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அதான் நான் அங்கேயும் தேட சொன்னேன். நீ புள்ள பாசத்துல ஏதேதோ பேசிட்டம்மா. எங்க போயிருக்காரு, என்ன செய்யறாரு? ஆத்துல உள்ளவரை புரிஞ்சுக்கல, என்னையும் புரிஞ்சுக்கல. பெருமாளே, உன்னோட அனுகிரகத்துல என் பொண்ணு கௌசல்யாவோட கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சா மாப்பிள்ளை சஞ்சயோட வந்து உனக்கு பாலாபிஷேகமே செய்றேன். பெருமாளே, இந்த வருஷம் எப்படியாவது அவன் கல்யாணத்தை முடிச்சிடணும். வாங்க. நானே உங்க ஆத்துக்கு வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எதுக்குயா? எதுக்கு எதுக்கு வரணும்னு இவ்வளவு அவமானப்படுத்தியும் இன்னும் உயிரோட இருக்காளே, அவ ஆத்துக்கு போய் ஒட்டு மொத்தமா குடும்பத்தோட அழிச்சிடலாம் நினைச்சியா? ஐயோ, உங்க வாயால அப்படி சொல்லாதே. இத பாருங்க போய், கல்யாணம்னா பையனை பெத்து வச்சுண்டு அதை போடு இதை போடும்பா. நீர் என்னடானா பொண்ணை பெத்து வச்சுண்டு வாரம் ஒரு மாப்பிள்ளைய அதுவும் எவன் அதிகம் போடுவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கல. இது எந்த விதத்துல ஒரு நியாயம்? உங்க கோவம் நியாயமானதுதான். கௌசல்யாவோட சூழ்நிலையை புரிஞ்சுக்காம என்னங்க சூழ்நிலை? சூழ்நிலையும் சூழ்நிலை. நல்ல வேளை இந்த கல்யாணம் நின்னு போயிடுது. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க பொண்ணு ஒரு பெரிய பணக்காரனை தேடி போயிருந்தா ஏன் பையனுடைய சூழ்நிலை என்னங்க ஆகுறது? அப்பா, உங்களை நான் கொடிமரத்து பக்கத்துல தானே நிக்க சொன்னேன். அவ கிட்ட எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கு? ஆமாண்டா, ஆமா. எங்களுக்கு வேற வேலையே இல்லை பாரு. கோயிலுக்கு சாமி கும்பிட வராம இவர் ரெண்டும் சண்டை போட்டு இருக்கோம். அவர் கேட்டு இருக்காரு, அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம். அது கூட தப்பா? சுரேஷ், அவங்க மேலேயும் எந்த தப்பு இல்லப்பா. அவங்கள ஒன்றும் சொல்லாத. இத பாரு, என் பொண்ணாலையும் என் குடும்பத்தாலையும் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. எங்களை மன்னிச்சிருங்க. இங்க பாருங்க, நாங்க மன்னிச்சாலும் அந்த பகவான் இருக்கான் பாருங்க, அவன் மன்னிக்க மாட்டான். எங்க வயிற்றுச்செல்லாம் கொட்டினாலே உங்க பொண்ணு எப்படி நன்னா இருப்பா? நன்னாவே இருக்க மாட்டா பாருங்க. அம்மா ப்ளீஸ்மா, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. வாமா, வீட்டுக்கு போலாம். வாங்கப்பா, வாங்க. அம்மா வாமா. போமா, நீ போ. வாங்க. அப்பா, நீங்க எங்க அம்மா அப்பா பேசுனத பெருசா எடுத்துக்காது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளவுதான். விட்டுருங்கோ ப்ளீஸ். நான் இப்ப உங்களை அப்பான்னு கூப்பிட்டது உதட்டாலே இல்லப்பா, உள்ளத்தால. உங்க புள்ள ஸ்தானத்துல இருந்து கௌசல்யா கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்ப்பா. நீங்க தைரியமாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கணும்ப்பா. நான் கண்டிப்பா செய்யறேன்ப்பா. நான் வரேன். பெருமாளே, ரங்கநாயகி, என்ன இருந்தாலும் நீ அவனை அப்படி பேசியிருக்க கூடாது. இந்த ஆத்துல எல்லாரும் என்ன பத்தி தான் சொல்றான். பெத்த புள்ளைய போய் திருடன்னு சொல்லிட்டேடி. பெத்த புள்ள நீங்க, வீரோவை நோண்டினது நீங்க. எல்லாரும் என்ன திருடின்னு சொல்றான். ரங்கநாயகி, சொந்த வீட்டுல போய் அவன் திருட வேண்டிய அவசியமே கிடையாதேடி. அந்த பத்திரத்தை திருட வேண்டிய அவசியம் நீங்க என்ன வந்தது? தோளுக்கு மேல வளர்ந்த பையன், அதுவும் கல்யாணமான பையன். அவனை போய் நீ இப்படி பேசிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நான் கல்யாணம் பண்ணி இந்த ஆத்துக்கு வந்த மாட்டு பொண்ணு.
அது கூட பார்க்காம வாய்க்கு வந்தபடி பேசிட்டே போறான். எம்எல்ஏ குத்தம் சொல்றேன். அவனும் நாளைக்கு ஏமாளியே நிக்கப்படாதேன்டா அப்படி பேசினேன். ஊருக்கு இழைச்சவ பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற மாதிரி நான் ஒருத்தி கடிச்சிட்டேன் இந்த ஆத்துல எல்லாருக்கும் பேசுறதுக்கு. இல்லனா நீங்களே ஒரு தடவை கையெழுத்த போட்டு நம்ம குடும்ப வீட்டை ஜப்தி வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். அவனும் ஏதாவது ஒரு கையெழுத்த போட்டு அந்த கடனுக்காக நகையை எடுக்கிறானோன்னுதான். நான் அந்த பத்திரத்தை திருடி பேங்க்ல அடமானம் வச்சு கையெழுத்து போட்டு அந்த பணத்தை எதுக்கு திருடுவேன்? அவனுக்கு ஏதாவது வேணும்னா நேரடியா அம்மா தான்னு கேட்பானே. ஏன்னா ஏன் இப்படி ராத்திரி வேளையில அதுவும் என் பீரோவை யாருக்கும் தெரியாம திறந்து நேக்கு ஏதாவது பணம் வேணும்னா உங்களால கேட்டு போறேன். எதுக்கு இப்படி பத்திரத்தை திருடி அதுல கையெழுத்து போட்டு அந்த பேங்க்ல அடமானம் வச்சு? இந்த பாருங்க நாயகி, அவனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை இருந்திருக்கும். உன்கிட்ட வந்து நேரா கேட்டா நீ ஏதாவது சொல்லிடுவியோன்னு பயந்துட்டான். அதான், வேற ஒண்ணும் இல்ல. நேக்குன்னு யாரு இருக்கா? என் அப்பா, என் தங்கைகள், அவளுக்கு உதவி பண்றதுக்கு நான் இப்படி பத்திரத்தை திருடுவேனா? அத கொஞ்சம் கூட யோசிக்காம வாய் புளிச்சுதா மாங்காய் புளிச்சுதான்னு இப்படியா பேசுவா? நான் அவனை ரொம்ப பேசிட்டேனா? சரி விடு, இத போய் பெருசு பண்ணாத. அவனே நேரா வந்து ஏன் பீரோவை திறந்தான்னு நம்ம கிட்ட டைரக்டா சொல்ல போறாம்மா. நீ ஏமா கவலைப்பட்டு இருக்க? ரொம்பவே பேசிட்டா. ஆமா, நடு ராத்திரியில அந்த பீரோவை திறக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன? உங்களால தான் நேக்கு கெட்ட பேர். எதுக்கு திறந்தே? நேக்கு பதில சொல்லுங்க. நேக்கு தெரிஞ்சே ஆகணும். பதில் சொல்ல மாட்டல? சோ அவ என்னை எப்படி வேணாலும் சொல்லட்டும், உங்களுக்கு கவலையே இல்ல. இப்படி எல்லாருடைய ஏச்சியும் பேச்சையும் கேட்டுட்டு இந்த ஆத்துல இருக்க வேண்டிய அவசியம் நேக்கு இல்ல. நான் போறேன். நான் என் பிறந்த அத்தைக்கே போறேன். நீங்க என்ன கெஞ்சினாலும் நான் திரும்பி. எங்க போயிட்டார்? ஏனா உங்களதான் எப்ப போனார்? அப்பவே போயிட்டார? நான் பைத்தியம் மாதிரி தனியா உட்காந்து புலம்பிட்டே இருந்திருக்கேன். இவரும் என்ன பைத்தியம்னு நினைக்கிறார். கருமம். பெருமாளே, என் பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடு. ஆசைகள் கொண்டவளே, என் மடியினை விட அந்த வானகம் பெரிதன நிலவிடும் சென்றவளே. மனம் வலிக்குதே, உயிர் துடிக்குதே, தினந்தோறும் நிலவெண்ணை கொள்கின்ற. சரியா புடிடி. அம்மா, காத்தாடி கீழே விழுது. ஐயோ, பாத்து பாத்து பாத்து. ஐயோ, கீழே விழுது. ஐயோ அங்கிள், சாரி அங்கிள், நான் வேணும்ட்டே பண்ணல அங்கிள். என்ன கிருஷ்ணா, பார்த்து காத்தாடி விட்டுற கூடாது. பாரு, இப்ப சாரோட கழுத்து அறுத்துருச்சு. பரவாயில்லம்மா, கட்டின பொண்டாட்டியே கழுத்து இருக்கிறா. இது வெறும் காத்தாடி தானே, உயிர் இல்லாத பொருள். கழுத்து அறுத்தா என்ன, உயிர் எடுத்தா என்ன? சரி வா. பாப்பா. ஸ்ரீவத்சன், நீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். துளசி, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அதான் மறந்துட்டேன். இது உங்க குழந்தையா? நல்லா இருக்கீங்கல்ல? அங்கிள், சாரி அங்கிள், நான் வேணும்ட்டே பண்ணல அங்கிள்.
பரவாயில்லம்மா, அங்கிள் உன்னை தப்பா நினைக்கல. இந்த போய் விளையாடு. சரி அங்கிள். என்ன நீங்க மட்டும் பீச்சுக்கு வந்திருக்கீங்க? பத்மா குழந்தை யாரும் வரலையா? நானே தொலைச்சு போன நிம்மதியை தேடி இங்க வந்திருக்கேன். அதுக்கு காரணமான அவளையுமா இங்க கூட்டிட்டு வரணும்? என்னாச்சு ஸ்ரீவத்சன்? நிம்மதியை தொலைச்சிட்டுன்றீங்க, கட்டிடவ கழுத்து அறுத்துட்டான்னு சொல்றீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? சரி விடுங்க, என் பிரச்சனை எனக்குள்ள இருக்கட்டும். பிரச்சனைகளை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு புடுங்கிறத விட வாய் விட்டு மத்தவங்க கிட்ட சொன்னாதான் மனசுல இருக்கிற பாரம் கொஞ்சமாவது குறையும். தாலி கட்டினவங்க எல்லாருமே பொண்டாட்டி பின்னாடி சுத்துறாங்கன்ற எண்ணம் அம்மாவுக்கு. அதனால அவங்க என்ன நம்புறதில்ல. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவ என்னை புரிஞ்சுக்கிறதில்ல. அதனால அவளும் என்ன நம்புறதில்ல. என்னடா வாழ்க்கை இதை? அதனால தான் நிம்மதி தேடி இங்க வந்த. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான். உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கோங்களேன். தாலி கட்டாமலே ஒரு குழந்தைய பெத்துக்கிட்ட அவ குடும்பமே அப்படி இப்படின்னு தான் ஊர் உலகமே பேசுது. அவங்க அப்படி பேசுறது எனக்கு தப்பாவே தோணல. ஏன்னா இந்த சமுதாயத்துல இப்படிதான் இருக்கணும்னு ஒரு நீதியே வச்சிருக்காங்க. அதனால பேசுறாங்க. என்னை காதலிச்சு தாலி கட்டாமலே ஒரு குழந்தைய கொடுத்த புண்ணியமா என்ன நம்பணும்ல. அவரும் என்ன நம்பலையே. சரி, அவரை நான் தான் நம்பிக்கிட்டு இருந்து அவரை என் புருஷனை நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சாரிங்க, நான் ஏதாவது உங்களை தப்பா பேசியிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பத்திக்கிட்ட விஷயம் எனக்கு தெரியாதுங்க. ஆனா உங்களை பழிச்சு பேசியிருக்காளே, அந்த கூட்டத்துல நானும் ஒருத்தன். இருக்கட்டும் ஸ்ரீ, இதை கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு எங்க. அது வாழ்க்கையே 2 பேருக்கும் ஒரு புதிர் மாதிரி தான் இருக்கு. தாலி கட்டின பொண்டாட்டி என்ன நம்பல, தாலி கட்டாத உங்க புருஷன் உங்களை நம்பல. ஸ்ரீவத்சன், இந்த பீச்சில் காதல் தோல்வி அடைஞ்சவங்களும் வந்து உட்கார்றாங்க, வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சவங்களும் வந்து உட்கார்றாங்க, கணவன் மனைவி பரஸ்பர அன்புல தோல்வி அடைஞ்சவங்களும் வந்து உட்கார்றாங்க. இந்த பீச் தானே அவங்களுக்கு புகலிடமா இருக்கு. கடல்ல என்னங்க புகலிடம்? அது இது கடலுங்கிறது ஒரு தாய் வீடு போல. அதுல இருந்து ஒரு அலை பிரிஞ்சு வந்ததுன்னா அந்த தாயலை அப்படியே அணைச்சுக்குமா. இப்படிதான் நானும் குத்தலான வார்த்தைகளை கேட்டு கேட்டு உயிரை விட்டுலான்னு சில நேரம் யோசிச்சிருக்கேன். ஆனா நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமே தான். அதுவும் என் குழந்தை கிருஷ்ணாவுக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆஹா, என்ன ஆழ்ந்த சிந்தனை உங்களுக்கு! இவ்வளோ நியாயமான உணர்வுகளும் நேர்மையான சிந்தனையும் உள்ள உங்களை புரிஞ்சிக்காம உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காரே உங்க காதலன். உண்மையிலேயே கொடுத்து வைக்காதவர் அவர் தாங்க. அதே நானும் திருப்பி சொல்லலாமே. பத்மா ஒன்றும் படிக்காத பொண்ணு இல்ல, வக்கீலுக்கு படிச்சவர் தானே நீங்க. கோர்ட்ல வாதம் பண்ணி ஜெயிக்கிற நீங்க குடும்பத்துல வாதம் பண்ணி புரிய வைக்க முடியாதா? எல்லா வக்கீலும் எல்லா கோர்ட்லயும் எல்லா வழக்கிலையும் ஜெயிக்கிறது கிடையாது துளசி. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. எல்லா சிப்பிலையும் முத்து கிடைக்கிறது இல்லையே துளசி. ஸ்ரீவத்சன், கடல்ல ஆழமா மூழ்கி தேடுறவனுக்கு நல்ல முத்து கிடைக்கதான் செய்யும். உங்க மனைவியோட மனசுக்குள்ள ஆழமா போய் பாருங்க, அவ மனசு உங்களுக்கு தெரியும். எனிஹவ், இப்படி வெளியே தெரியாத ஒரு இன்டெலிஜென்ட் லேடியை சந்திச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன பட்டம் விட்டு முடிச்சாச்சா? ஓகே ஸ்ரீவத்சன், சரி நாங்க கிளம்புறோம். வாங்க. என்ன அக்கா தேடிட்டு இருப்பாங்க. வாங்க. வரோம். பாய். வா, வீட்டுக்கு போலாம். இந்தாங்க மாமா, ஆ மோர் கேட்டேளே. அம்மா, சுதர்சனுக்கும் கொஞ்சம் கொடு. ஏன்னா என் பையனை தேடி தேடி வெயிலில் ரொம்ப அலைஞ்சிருக்கான்.
எனக்கு வேண்டாம் மாமா. ஏண்டி பத்மா, ராத்திரி என் பிள்ளைய ஏதாவது திட்டினியா? சொல்லுடா. அவ இந்த ஆத்துக்கு வந்த மாட்டு பொண்ணுடா. நான் அவனை 10 மாசம் சுமந்து பெத்தவடா. டேய், இவ 5 வருஷமா தானே அவனை பார்த்திருக்கா. என்ன மாதிரி இவளால அவனை திட்ட முடியுமா? அதுக்கு இவளுக்கு என்ன உரிமை இருக்கு? அது சரி, உரிமையை பத்தி நீங்க சொல்றதுதான் கரெக்ட். அதான் பெத்த பையனை வளர்த்த விதம் நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். ஏய், அப்படி என்னடி அவனை நான் இந்த வீட்டுல தரக்குறைவா வளர்த்துட்டேன்? ஆ, உங்களுக்கு ஒரு கண்ணுல வெண்ணெய், இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பு. உங்களுக்கு பாலும் வெளுத்ததுதான், கள்ளும் வெளுத்ததுதான். டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியவே தெரியாதே. சரி சரி விடும்மா. ஸ்ரீவத்சனை காணுங்கிற ஆதங்கத்துல அவ ஏதோ பேசிட்டாம்மா. ஒரிஜினல் திருட எங்கேயோ இருக்கான். அதை விட்டுட்டு பெத்த பையனை திருடன் சொல்றது எந்த வகையில நியாயம்பா? திருட வேற எங்கேயோ இல்ல, இந்த ஆத்துக்குள்ளதான் இருக்கான்னு அக்கா நம்புறா. திருட வேற எங்கேயோ இல்ல, இந்த ஆத்துக்குள்ளதான் இருக்கான்னு அக்கா நம்புறா. நீங்க இப்போ 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம ஸ்ரீவத்சன் கனோலியோ அவன் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் செஞ்சதே கிடையாது. இந்த மாதிரி பீரோலாம் திறந்ததே கிடையாது. ஆனா இப்ப செஞ்சிருக்கான்னா, இப்ப கொஞ்ச நாளா தான் அவன் எதிர்த்து பேசுறான். கரடு முரடாவும் நடந்துக்கிறான். கடந்த 5 வருஷமா தான் இந்த மாதிரிலாம் நடக்கிறது. அதாவது கல்யாணத்துக்கு அப்புறமா. பத்மா, கல்யாணத்துக்கு அப்புறம்னா உன்னாலதான் அவன் மாறினான்னு நான் சொல்ல வரல. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் அந்த குறை எதுக்கு? என்னாலதான் அவர் திருடன ஆனாருன்னு வெளிப்படையா சொல்லுங்களேன். சபாஷ், ரொம்ப நன்னா இருக்கு. குழந்தைய கிள்ளி விட்டுட்டு தொட்டில ஆட்டி விடுற கதை ரொம்ப நன்னா இருக்கு. அந்த மனுஷன் பீரோவை ஏன் திறந்தாருன்னு உங்கள மாதிரி நானும் தெரியாம தவிச்சுட்டு இருக்கேன். ஆனா ஆனா நீங்க என் மேல பழிய வேற சுமத்துறீங்களா? அம்மா அம்மா அம்மா, சின்னையாவை எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டம்மா, கிடைக்கலாமா? ஏய், நன்னா தேடி பார்த்தியாடா? அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்லயும் போய் தேடி பார்த்தியாடா? ஐயா, எல்லார் வீட்லையும் தேடி பார்த்தேன் ஐயா. அவர் கம்பெனி லேபர்ஸ் எல்லார் வீட்லையும் தேடி பார்த்தேன் ஐயா. எங்கேயும் வரலன்னு சொல்லிட்டாங்க ஐயா. அக்கா, லேபர்ஸ் வீட்டுலாம் போய் தேட சொன்னியா? ஸ்ரீவத்சன் ஓடி போயிட்டான்னு ஊருக்கு தெரியுமா? டேய், பதட்டத்துல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அதான் நான் அங்கேயும் தேட சொன்னேன். நீ புள்ள பாசத்துல ஏதேதோ பேசிட்டம்மா. எங்க போயிருக்காரு? என்ன செய்யறாரு? ஆத்துல உள்ளவரும் புரிஞ்சுக்கல, என்னையும் புரிஞ்சுக்கல. என்ன கௌசி, ஒரு மாதிரி இருக்க? எப்ப பார்த்தாலும் எதையோ நினைச்சு கவலைப்பட்டு இருக்க. என்னாச்சு? அது இல்லைங்க, இன்னைக்கு காத்தால அப்பா கோயிலுக்கு போயிருந்தார். கோயிலுக்கு போவாருன்னு தெரிஞ்சு வந்த சுரேஷோட அப்பா அம்மாவும் என்னையும் அப்பாவையும் கண்டபடி திட்டாங்க. நல்ல வேளை சுரேஷ் வந்து அவங்கள அழிச்சுட்டு போயிட்டார். அப்பா வந்த மன்னிப்பு கேட்டதோட கல்யாணத்தை நானே முன்ன நின்று நடத்தி வைக்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் கவலைப்பட்டு இருக்கேன். நம்ம பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டது சுரேஷ். அவரே நமக்கு அனுசரணையா இருக்கும்போது நாம எதுக்கு மற்றவங்களை பத்தி யோசிக்கணும்? அதை தவிர சுரேஷோட அப்பா அம்மா போன தலைமுறை ஆளுங்க. தான் பையனை ஒரு பொண்ணு வேண்டான்னு சொன்னதும் அவங்களால தாங்கிக்க முடியல. அப்படிதான் பேசுவாங்க. சுரேஷ்க்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, கவலையை விடு. அப்புறம் கௌசல்யா, நாளைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். உனக்கு புடவை, ஜுவல்ஸ், வாட்ச், இப்படி எது எது தேவையோ நாளைக்கே எல்லாத்தையும் போய் பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். ஏற்கனவே மாமா அட்வான்ஸ் பண்ணியிருக்க அந்த மண்டபமே போகிறோம். வேற மண்டபம் வேண்டாம். நான் உங்கள் அப்பா கிட்ட அன்னைக்கு சொன்ன மாதிரி இந்த கல்யாண செலவு பூராவும்
என்னோட தான். உங்க சைட்ல இருந்து ஒன்றை மட்டும் அழைச்சிட்டு வந்தா போறோம், போதுமா? தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? வேற எதுவும் கிடையாதா? கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூன் உள்நாடா வெளிநாடா? எங்க பார், எதுவா இருந்தாலும் இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிரு. இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓன் சாய்ஸ்னு அப்பா சொல்லிட்டாரு. அன்னைக்கு உங்க வீட்டுல நீ போட்ட சாப்பாடை சாப்பிட்டு சொக்கி போய் கிடக்குறாரு. என் மருமக கைப்பக்குவம் எந்த 5 ஸ்டார் ஹோட்டல் போனாலும் வராதுன்னு உன் சமையலையும் உன்னையும் சர்வ காலமும் புகழ்ந்துட்டு இருக்காரு. ஏய், ஹாய் நித்யா. உட்காரு. எப்படி இருக்க? ஃபைன். என்ன இந்த பக்கம்? சும்மா கேஷுவலா. ஷீ இஸ் மை வுட் பி கௌசல்யா. ஹேய், என்னாச்சு? உன் அண்ணி அவ விஷ் பண்ணு. ஹாய், குட் லக். அப்புறம் இவ யார் தெரியுமா? நித்யா. பாஸ்கர் இருக்கான்ல, அவனோட சிஸ்டர். எனக்கும் சிஸ்டர் தான். நம்ம கல்யாணத்தில் நான் உனக்கு தாலி கட்டும் போது நாத்தனார் முடிச்சு போட போகிறது நம்ம நித்யா தான். ஓகே, நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு நித்யா. அப்படியே கிளம்புறோம். பாய் பாய். பாய். வரோம். கம்.